எல்லாருக்கும் வணக்கம். Yaabitech நடத்தும் கிராஃபிக் டிசைன் கிளாஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நிஷாந்த். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பைக் ஓட்ட தெரியும்? அதை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு மணி நேரத்துல எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியும். ஆனா அதுல எந்த அளவுக்கு பிராக்டிஸ் இருக்கு, எந்த அளவுக்கு ஓட்டுன்றது நம்ம பழகிறதா இருக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் கிராஃபிக் டிசைன் அப்படின்றது சீக்கிரமாவே சொல்லி கொடுத்துட முடியும். ஆனா இதுல எந்த அளவுக்கு அவுட்புட் வரும் அப்படின்றது நீங்க செஞ்சு பார்க்குற பிராக்டிஸ்ல தான் இருக்கு. கிராஃபிக் டிசைன்றது டைப்போகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ஐகனோகிராஃபி, இல்லஸ்ட்ரேஷன் மூலமா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த விஷுவலா, அதாவது விஷுவல் ரெப்ரசன்டேஷனா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல நம்ம இமேஜஸ், டெக்ஸ்ட், ஐகான்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைப்போகிராஃபி அப்படின்றது வெறும் டெக்ஸ்ட் வச்சு, அதாவது எழுத்துக்களை வச்சு நம்ம உருவாக்கக்கூடிய டிசைன்ஸ். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது இமேஜ் இல்லாட்டி போட்டோவை நம்ம கேப்சர் பண்ணி அதுல எடிட் பண்ணி டிசைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஐகனோகிராஃபி அப்படின்றது ஐகான்ஸ் இல்லாட்டி சிம்பிள்ஸை நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்றது. கிராஃபிக் டிசைன்றது கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்டுமே யூஸ் ஆயிட்டு இருக்கு. வெப்சைட்ல நம்ம பார்க்கக்கூடிய இமேஜஸ், லோகோ, ப்ரோச்சர், விசிட்டிங் கார்டு, ஃபிளக்ஸ், ஃபிளையர்ஸ் இது மாதிரியான பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ல, பேக்கேஜிங்ல, பிரிண்டிங், ஆஃப்செட்ல, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், கார்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலயும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றப்ப அதோட டெம்ப்ளேட் ஆர் லே அவுட்டை உருவாக்குறதுக்கு இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே கிராஃபிக் டிசைன் அப்படின்றது யூஸ் ஆயிட்டு இருக்கு. கிராஃபிக் டிசைன்ல ஒரு சில பேசிக்ஸ் இப்ப பார்க்கலாம். இமேஜ் அப்படின்றத ராஸ்டர் இமேஜ், வெக்டர் இமேஜ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ராஸ்டர் அப்படின்றது காமனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இமேஜஸ், அதாவது போட்டோ கேமராவில, பிரிண்டிங்ல இது எல்லாத்துலயுமே நம்ம ராஸ்டர் இமேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராஸ்டர் அப்படின்றது டாட்ஸ் ஆர் பிக்சல்ஸ் ஆன ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த இமேஜ் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா நிறைய குட்டி குட்டி டாட்ஸ், அதுல ஒவ்வொரு டாட்லயும் ஒரு கலர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் ஒரு போட்டோவா நமக்கு ஃபார்ம் ஆகுது. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இல்ல மொபைல் ஸ்கிரீன்ல நமக்கு தெரியக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி எல்இடி லைட்ஸ் இல்லாட்டி லிக்விட் கிறிஸ்டல்ஸால ஆகிருக்கும். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன லைட்ஸும் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு டோட்டலா ஒரு விஷுவலா நமக்கு தெரியுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல எந்த அளவுக்கு இந்த டாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், நெருக்கமா, அந்த அளவுக்கு அந்த இமேஜ் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். இதுதான் நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெசல்யூஷன்ன்றது ஒரு இன்ச்ல எத்தனை டாட்ஸ், அதாவது எத்தனை பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்றது. இதை வந்து டாட்ஸ் பர் இன்ச் இல்லாட்டி பிக்சல்ஸ் பர் இன்ச், டிபிஐ ஆர் பிபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசல்யூஷன் இல்லாட்டி டிபிஐ ஆர் பிபிஐ எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ போட்டோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். லோ குவாலிட்டி போட்டோஸ் எல்லாமே ரெசல்யூஷன் கம்மியா இருக்கும். அதே சமயம் இந்த பிக்சல்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு கலர் இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ஸோ இந்த பிக்சல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறப்ப அந்த கலர் இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா அதிகமாகறனாலதான் இமேஜ் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கு. இதுதான் அதுக்கான முக்கியமான காரணம். இதுல பொதுவா ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்ற 3 கலர்ஸை வேற வேற ரேஷியோல மிங்கிள் பண்ணி தான் 16.7 மில்லியன் காம்பினேஷன்ஸ் கலர் உருவாகுது. இந்த கலர்ஸ் தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி கலர் கோட் அப்படின்ற தனி வீடியோவில் பார்க்கலாம். ராஸ்டர் இமேஜ்ன்றது பிக்சல்ஸ் அண்ட் டாட்ஸால் ஆனதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வெக்டர் இமேஜ் அப்படின்றது லைன்ஸ், கர்வ்ஸ் ஆர் ஷேப்ஸால் உருவான ஒரு இமேஜ். இது எப்படி அப்படின்னா, ஒரு லைன் ஆர் கர்வ் நீங்க டிரா பண்றப்ப y = mx + c இது மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவா அதை உங்களால் டினோட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி இந்த ஷேப் இல்லாட்டி இந்த ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கும், இந்த கர்வ் இந்த ஆங்கிள் தான் இருக்குன்ற மாதிரி அதை வந்து நம்ம வந்து மெமரியா ஸ்டோர் பண்றோம் அந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ இப்படி பண்றதுனால அந்த ஷேப்பில் அந்த கர்வை நீங்க எவ்வளவு ஜூம் பண்ணாலும் எவ்வளவு சின்னது பண்ணாலும் அதோட குவாலிட்டி மாற போறது இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து கோரல் டிரா, இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வெக்டர் இமேஜஸ் உருவாக்கக்கூடிய, அதாவது இல்லஸ்ட்ரேஷன்ஸை உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இதுதான் வந்து பிரிண்டிங், ஆஃப்செட்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ், கேமராவில் எடுக்கக்கூடிய நம்ம நார்மல் போட்டோஸ் எல்லாமே டாட்ஸால தான் உருவாகி இருக்கும். இந்த போட்டோஸை வெக்டரா மாத்துறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா வெக்டர் அப்படின்றது ஷேப்ஸால் ஆனது. நம்ம ஃபேஸ்ல குட்டி குட்டியா நிறைய கலர் இன்ஃபர்மேஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வெக்டர்ல அப்படியே கொண்டுட்டு வர முடியாது. நம்ம அந்த ஃபேஸோடைய ஷேப் அது ஃபுல்லா ஒரே கலர்ல வேணா கொடுத்து வெக்டரா மாத்தலாம். ஸோ ஒரு ரேஸ்டருக்கும் வெக்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க பழக தெரிஞ்சுக்கலாம். ரேஸ்டர் இமேஜுக்கும் வெக்டர் இமேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த படத்துல பார்க்கலாம். இது நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்றோமோ அந்த அளவுக்கு ரேஸ்டர் இமேஜஸ்ல அந்த டாட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அல்லது பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லாம உடைஞ்ச மாதிரி தெரியும். இந்த ஃபார்மேட் அப்படின்றது ஒரு ஃபைலுக்கு பின்னால .jpg, .png வச்சு சேவ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு இது எந்த வகையான ஃபைல்னு சொன்னாதான் அந்த ஃபார்மேட்டை அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ல, அதுக்குண்டான ஒரு அப்ளிகேஷன்ல ஓபன் பண்ணி காமிக்கும். இதுல இந்த jpg
அப்படின்றது ஜாயிண்ட் போட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஷேப்ல மட்டும்தான் இருக்கும் இந்த JPG அப்படின்றது. நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ், டெலிகிராமில் ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இமேஜஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். லோகோவாக இருக்கட்டும், சுற்றி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் அந்த இமேஜ் இருக்கும். ஸோ இது மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இல்லாத ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் எல்லாமே PNG ஃபார்மேட்டில் தான் உருவாக்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு JPGயால் டிரான்ஸ்பரன்சியை புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் PNGயால் டிரான்ஸ்பரன்சியை புரிஞ்சிக்க முடியாது. இந்த இடத்துல எந்த ஒரு டேட்டாவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபோட்டோ, ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை சுற்றி எம்டி ஸ்பேசஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறோம், அந்த எம்டி ஸ்பேஸை நீங்கள் அப்படியே JPGயாக சேவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸில் எல்லாத்தையும் ஒயிட்டை ஃபில் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஸ்கொயராக ரெக்டராக மட்டும்தான் அந்த ஃபோட்டோ இருந்தாகணும். ஆனால் PNG ஃபார்மேட்டில் அப்படி இல்லை, அந்த டிரான்ஸ்பரன்சியை அப்படியே டிரான்ஸ்பரன்சியாகவே சேவ் பண்ணிடும். ஸோ ஒரு வெப்பேஜில் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோவுடைய அந்த ஷேப் மட்டும்தான் இருக்குமே தவிர சுற்றி இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி அவுட்புட்டாக காமிக்காது. இந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைன் பற்றின சில பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கலர்ஸ்னா என்ன, கலர் இன்ஃபர்மேஷன், கலர் கோட், இதை பற்றிலாம் பார்க்கலாம். நன்றி.